கோவை பிரைம் டைம். 2000 ஆண்டுகள் பழமையான பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் கடந்த 2014க்கு முன்பு தேரில் இருந்த வெள்ளிப் பொருட்கள் மாயமானது. இது குறித்த புகாரில் அறநிலையத்துறை ஊழியர் ஆனந்தன் மீது வழக்கு தொடரப்பட்டது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்ற இந்த வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் ஆனந்தனுக்கு 3 ஆண்டுகள் சிறை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு நீதிபதி செல்வம் தீர்ப்பளித்தார். கோவை மாவட்டம் பாப்பம்பட்டி பகுதியில் சட்டவிரோதமாக மணல் கடத்தப்படுவதாக வந்த புகாரை அடுத்து வருவாய்த்துறை மற்றும் கனிம வளத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்ட போது ஆவணங்களின்றி மண் கடத்தி வந்த 2 லாரிகளை அதிகாரிகள் கையும் களவுமாக பிடித்தனர். பெரியநாயக்கன்பாளையம் பகுதியில் 8 கிலோ கஞ்சாவை விற்பனைக்கு வைத்திருந்த ஈரோட்டைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் மற்றும் விஜய் ஆகியோரை மதுவிலக்கு பிரிவு போலீசார் கைது செய்தனர். இவர்களை குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க SP கார்த்திகேயன் பரிந்துரைத்தார். இந்த பரிந்துரையை ஏற்று மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டதை அடுத்து இருவரும் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டனர். கோவை நவக்கரையில் கோவில் கட்டி பராமரித்து வந்த சாமியார் ராமானந்த மூர்த்தி மரணத்தில் மர்மம் இருப்பதாக அவரது பேத்திகள் குற்றம் சாட்டியுள்ளனர். 2வது மனைவியின் மகன் அனந்தகுமார் சொத்துக்களை அபகரிக்க தாத்தாவை கொன்றுவிட்டு ஜீவ சமாதி என நாடகம் ஆடுவதாகவும் ஆதாரங்கள் அளிக்கப்படும் முன் உடலை தோண்டி எடுத்து உடற்கூறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று தெற்கு கோட்டாட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். கோவை குனியமுத்தூரில் அப்துல் மாலிக் வீட்டில் நுழைந்த 5 அடி நீள நாகப்பாம்பை பாம்பு பிடி வீரர் ஸ்னேக் அமீன் பாதுகாப்பாக பிடித்து வனத்துறையின் அறிவுறுத்தலின்படி மதுக்கரை வனப்பகுதியில் விடுவித்தார். வெயிலால் பாம்பு நடமாட்டம் அதிகரித்ததால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது.